மேற்கொள்ளட்டு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, சிறார்களே, பள்ளி மாணவர்களே, கல்லூரி மாணவர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஆண்டு பல காலமாக இந்த நிகழ்ச்சி உலகமெல்லாம் மக்கள் பார்த்து ரசித்து பழகி பலன் எய்து கொண்டிருக்கிறார்கள். சிறுவர் சிறுமியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அற்புதமான ஆசனங்களை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்த்தால் ஆசையப்படுவீர்கள். அவ்வளவு கஷ்டமான ஆசனத்தை சின்ன குழந்தைகள் கஷ்டமான சொல்லிக்கூடாதான் மேல் வலி வரும், கால் வலி வரும், ஓடி விடுவார்கள், ஆசனமே வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் இவர்கள் கஷ்டமான ஆசனத்தை அனாசாயமாக செய்கிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். 3 பேர்களும் இப்பொழுது வெவ்வேறு ஆசனங்களை கந்தாசனம், கூர்மாசனம், பூர்ண சலபாசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த சிறுவர்களை பார்த்தாவது மற்றவர்கள் உலகம் பூரா பார்த்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள், பள்ளி தாளாளர்கள் தங்கள் பள்ளியில் இந்த கலையை அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் உங்கள் செய்யக்கூடிய ஆசனங்களை நீங்கள் செய்யுங்கள், பார்க்கலாம். கந்தாசனம், கூர்மாசனம், பூர்ண சலபாசனம் செய்யுங்கள். தலை காலை தொட வேண்டும். கூர்மாசனம் தம்பி தலை தொடு. பாருங்கள். பூர்ண சலபாசனம், கந்தபீடாசனம் அழகாக செய்கிறார்கள். முட்டு திருகுனா தான் இது பண்ண முடியும். கால் ஜாயிண்ட், முட்டு ஜாயிண்ட் ரெண்டும் குழவானதான் இது செய்ய முடியும். எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்காங்க பாருங்கள். அதுவும் கடினமான ஆசனம். மேலும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய் பார்க்கலாம். அவசரப்படக்கூடாது, மெதுவாக செய்யணும். அப்படியே தலையில் வச்சு காலை இருத்திக்கும். அப்படியே இரு. காலை மடக்கி வைத்துக்கொண்டு தலையை இப்படி பட்டர்ஃப்ளை ஸ்டேஜில் இப்படி காலை தொடுவது என்பது, தலையை தொடுவது கடினம். இந்த குழந்தை செய்கிற ஆசனத்தை யார் பண்ண முடியாது. கந்தபீட ஆசனம், ஊர்த்வ சலபாசனம். அப்படியே இறக்கி காலை நீட்டு இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கையை பின்ன கொண்டு போ. அப்படி வரணும். நீ காலை சேர்க்கறதுக்கு பார்க்கணும் தம்பி. கால் முட்டை சேர் பார்ப்போம். கால் முட்டை சேர்க்கறதுக்கு பார்க்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்க. நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்க. தலை கிழவை மூச்சு விடுது. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். குழந்தைகளுக்கு கடினமான ஆசனங்களை சொல்லிக் கொடுத்தால் வலி அதிகமாகும் என்று ஓடி விடுவார்கள். லகுவான ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அதற்கு பின்னால் தான் நம்ம கடினமான ஆசனங்களை அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகினால் சின்ன வயசில் வளையும் தன்மை அதிகம். அதனால் அவர்கள் எந்த கடினமான ஆசனங்களையும் பழகி விடுவார்கள். அப்படி இருந்தாலும் கூட எளிமையான ஆசனங்களை 1 மாதம் 2 மாதம் பழகிய பின்பு
அதற்கு பின்னர் தான் நாம் கடினமான ஆசனங்களை அவர்களை பழக்கி நம்ம அதில் செய்ய சொல்லணும். இல்லை என்றால் வலுக்கட்டாயப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ பழகினோம் என்று சொன்னால் முட்டு வலி ஏற்படும், முதுகு வலி ஏற்படும், கழுத்து வலி ஏற்படும். அதனால் வலி அதிகமாகிவிட்டது என்று சொல்லி அதை அழ ஆரம்பிக்கும். ஒரு டாக்டரிடம் கொண்டு போனால் அவருடைய ஆசனத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கப்படாது என்றே சொல்லிவிடுவார்கள். லகுவான ஆசனங்களை ஒரு மாதம் பழகி அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் வளையும் தன்மை வந்த பின்பு நீங்கள் மற்ற கடினமான ஆசனங்களை செய்ய வேண்டும். ஆனால் பெரியவர்கள் எந்த கடினமான ஆசனங்களையும் செய்யலாம், முயற்சி செய்துவிட்டு விட்டுவிட வேண்டும், முழுமைப்படுத்தக்கூடாது. எந்த கடினமான ஆசனத்தையும் முயற்சி செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். முயற்சி செய்தாலே முழு பலனும் கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆசிரியர்களோடு பெரியவர்கள் சேர்ந்து பழக வேண்டும். அப்படி பழகும் பொழுது கடினமான ஆசனங்களும் வயதானவர்களுக்கும் ரொம்ப குண்டானவர்களுக்கும் வந்துவிடும். அதுதான் உண்மை. ஆகவே எடுத்த எடுப்பிலேயே அவர்களும் ஆசனங்களை கஷ்டப்படுத்தி முழுமைப்படுத்தக்கூடாது என்பதை கூறிக்கொண்டு எல்லா தரப்பினரும் ஆசனங்களை பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.